சென்னை செல்வதற்காக கோபியிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். டிவிகே பொறுத்தவரையிலும் தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். தெளிவாக 2 இயக்கங்களே இந்த நாட்டை ஆள வேண்டுமா, புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடு தான் இந்த இயக்கம் இன்றைக்கு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்காக அவர் துணிந்து வந்திருக்கிறார். ஒரு இளைஞர் என்ற முறையில் டிவிகேவுடைய தலைவர், வெற்றி தலைவர் என்று அவரை பற்றி எல்லோருமே கருத்து சொல்வதற்கு காரணம், எல்லோருக்கும் பயம் என்ற அச்சம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தோல்வி பயம் ஒவ்வொருவருக்கும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக சில பேருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற இயலாது என்ற முறையிலே தான் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக 3 லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது. ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும், அதுவும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது. 35 வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய ஒருமித்த கருத்தாக இது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபலிப்பின் மூலமாக நேற்றைய தினம் கூட நான் சில நிகழ்ச்சிக்கு செல்கிற போது குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில், பெரியவரிடத்திலும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்துவதாக கூட எங்களிடத்தில் சொன்னார்கள். நான் ஏறத்தாழ நேற்று 72 நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது. அவர்தான் 2026இல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.